ஒரு காலத்துல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது 2 பேர் தான் டிராவல் பண்ணுவாங்க. ஒன்னு படை வீரர்கள், இன்னொன்னு வணிகர்கள். அப்படி டிராவல் பண்ணும்போது படை வீரர்களாகட்டும் வணிகர்களாகட்டும் குறிப்பிட்ட தூரம் டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் டிராவல் பண்ணுவாங்க. இதுக்காகவே நிறைய சத்திரங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு பிசினஸ் ஓனருக்கு போய் சேர வேண்டிய இடம் தான் அவரோட விஷன்னா, அவர் அங்கங்க தங்கி ஓய்வு எடுக்கிற இடம் தான் அவரோட கோல். இந்த கோல்ஸை ஷார்ட் டைம் கோல்ஸ், லாங் டைம் கோல்ஸ் 2 வகையா பிரிக்கலாம். என்னன்னா 1 இயர் டைம்ல நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போம், 2 இயர்ஸ் டைம்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம், 5 இயர்ஸ் டைம்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்போங்கிறதெல்லாம் ஷார்ட் டைம் கோல்ல வரும். வித்தின் 1 to 5 இயர்ஸ். மோர் தேன் 10 இயர்ஸ் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் லாங் டைம் கோல்ல வரும். 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இல்லை 20 இயர்ஸ் ஃப்ரம் நவ் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது லாங் டைம் கோல்ல வரும். கோல்ஸ்ல 3 பார்ட் இருக்கணும், அப்பதான் அது கோல். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் வி கோயிங் டு அச்சீவ், வென் ஆர் வி கோயிங் டு அச்சீவ், ஹவு டு வி மெஷர் தட். இந்த 3 ரொம்ப முக்கியமான பகுதி. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க, நம்ம 2 மடங்கு வளரணும் அப்படின்னு. அந்த 2 மடங்குங்கிறதுல என்ன 2 மடங்கு லாபமா இல்லை அவங்க வருமானமா இரட்டிப்பாக்கணுமாங்கிறது அவங்க தெளிவாக சொல்லலை. அதனால இது ஒரு மெஷரபிள் கோல் கிடையாது. எதை நம்ம அடையணுமோ அதை நம்ம துல்லியமாக வரையறை பண்ணணும். அதுதான் ஒரு மெஷரபிள் கோலாக இருக்கும். நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை என்னைக்கு அடையிறோங்கிற சரியான தேதியிட்டு அந்த குறிக்கோளை நம்ம வைக்கணும். நீங்கள் உங்கள் கோலை செட் பண்ணும்போது ஒரு துல்லியமான வரையறையோட நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன்னு செட் பண்ணுங்க. அதை என்னைக்கு அடைய போறேங்கிற டேட் செட் பண்ணுங்க. இதுதான் ஒரு சரியான கோலாக இருக்கும். சரியான கோல்ஸை செட் பண்ணுங்க, சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.